உணர்வு தரும் தேவன் மற்றும் உணவு தரும் தேவன் என்ற 2 தலைப்பில் இந்த நாளிலே வேத பாடத்தை நாம் கவனிக்கலாம். மனிதன் உணர்வுள்ளவனாக படைக்கப்பட்டாலும் உணவில்லாமல் அவன் இந்த பூமியில் வாழ முடியாது என்பதை அறிந்த ஆண்டவர் அவன் உள்ளான மனிதனிலே நல்ல உணர்வு பெற்று கிறிஸ்துவின் சாயலாக உருவாகவும் நல் உணவு கொடுத்து அந்த சரீரத்தை அவன் பாதுகாக்கவும் கர்த்தர் கிருபை தருகிறார். ஆகையினால் உணவு தருகிற தேவன், உணர்வு தருகிற தேவன் என்ற 2 தலைப்பினை நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 27 முதல் 29 வசனங்களிலே தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பல்கி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாயிருக்க கடவுது என்றார். மனிதனை ஆண்டவர் படைத்த பொழுது உணர்வற்ற ஒரு ஜென்மமாக படைக்காதபடிக்கு அவன் உணர்வினால் நிறைந்தவனாக தேவன் படைத்தார். அவனுக்கு பசி உணர்வு இருக்கும்படியாக அவனை படைத்தார். பாச உணர்வு இருக்கும்படியாக அவனை படைத்தார். பால் உணர்வு வாயிலாக பலுகி பெருகும் பாக்கியத்தை அவனுக்கு கொடுத்தார். அவன் இந்த பூமியிலே சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு ஆசீர்வாதத்தோடு பலத்தோடு வாழும்படியாக உணவையும் கர்த்தர் கொடுக்கிறார். இந்த வசனங்களிலே உணர்வையும் உணவையும் தேவன் கொடுத்தவராக மனிதனை சிருஷ்டிப்பிலே அவர் இந்த பூமிக்கு அனுப்பினார். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 16 வசனத்துல, ஆனபடியினாலே புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராகிய நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருவேறு மனிதர்களை இங்கு பவுல் குறிப்பிடுகிறார். ஒன்று அவுட்வேர்ட் மேன், இன்னொன்று இன்வேர்ட் மேன். புறம்பான மனுஷன், உள்ளான மனுஷன் ஒரே ஒரு மனிதன் தான். ஆனால் அவனுக்கு ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருக்கிறது போல ஒரு மனிதனுக்கு 2 தன்மைகள் இருக்கின்றது. ஒன்று புறம்பான மனுஷன், சரீரம், அதற்கு உணவு தேவை. உள்ளான மனுஷன், அதற்கு உணர்வு தேவை. அந்த உள்ளான மனிதன் ஆவிக்குரிய மனிதன், புறம்பான மனிதன் அவன் ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன், அவன் புறம்பே காணப்படுகிற மனிதன். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 44 வசனத்துல ஜென்ம சரீரம் என்றும் ஆவிக்குரிய சரீரம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். இங்கு மரணத்திற்கு பின்பு உயிர்த்தெழுதலை குறித்து பவுல் எழுதுகிறார். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. It is sown a natural body, it is raised a spiritual body. There is a natural body and there is a spiritual body. அப்ப இயற்கையாக மனிதன் பிறக்கிறான், அது ஜென்ம சரீரத்தோடு அவன் பிறக்கிறான். ஆனால் நிக்கோதேமுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய், தேவனுடைய ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்க மாட்டாய். நிக்கோதேமு கேட்கிறான், நான் எப்படி திரும்ப என் தாயின் கர்ப்பத்திலே நான் போய் மறுபடியும் பிறப்பது என்று கேட்கிறான். அப்பொழுதுதான் அவர் சொல்கிறார், நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். அந்த ஆவிக்குரிய சரீரம் கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழ வைக்கப்படுகிறது. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னார். பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் அவரை விசுவாசிக்கிறவன் அந்த மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்படுகிறான். ஆயினால் ஆவிக்குரிய சரீரம் நமக்குள் இருக்கிறது, ஜென்ம சரீரம் வெளியே காணப்படுகிறது. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 46 வசனத்துல, ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினது அல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது. மண்ணிலிருந்து தேவனாகிய கர்த்தர் மனிதனை உருவாக்கும்படி நாசியிலே சுவாசத்தை ஊதின பொழுது அவன் ஜீவாத்மாவானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மண்ணானது உயிர் பெற்றது. அந்த ஜென்ம சரீரம் முந்தினது.
ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. However, the spiritual is not first, but the natural, and afterward the spiritual என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15:49 மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். இன்றைக்கு நாம் சரீரத்தில் இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம்? வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? அவர் வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக இருப்போம். அதைத்தான் நாம் இங்கு வாசிக்க கேட்டோம். மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். இப்ப மண்ணான இந்த சரீரத்திற்கு உணவு தேவை. வானவருடைய சாயலான உள்ளான மனிதனுக்கு உணர்வு தேவை. கர்த்தரை அறிகிற உணர்வு, தன்னை அறிகிற உணர்வு, பிறரை அறிகிற உணர்வு. உணர்வற்ற மனிதன் அவன் இருளிலே இருக்கிறான், உணர்வு உள்ளவன் வெளிச்சத்துக்கு வருகிறான். ஆகினால் உணர்வும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். Therefore, if anyone is in Christ, he is a new creation. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. All things have passed away. Behold, all things have become new. புதிய வாழ்க்கை, புதிய மனிதன், ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் அவன் மரித்து போனவனாக இருக்கிறான். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்றபடி அவன் மரித்த நிலையில் இருக்கிறான். ஆனால் கிறிஸ்து சொன்னார், நான் ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். கிறிஸ்து இயேசுவின் வழியாய் வரும் பொழுது அந்த மனிதன் உயிர்ப்பிக்கப்படுகிறான். ஆவிக்குரிய சரீரம் அவனுக்குள்ளாக உருவாக்கப்படுகிறது. அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். 2 கொரிந்தியர் 4:16 புறம்பான மனிதன் என்றும் உள்ளான மனிதன் என்றும் சொல்லப்பட்டது. 1 கொரிந்தியர் 15:44 ஜென்ம சரீரம் என்று சொல்லப்பட்டது, ஆவிக்குரிய சரீரம் என்று சொல்லப்பட்டது. 1 கொரிந்தியர் 15:49 மண்ணானவன் வானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேன் ஆஃப் த டஸ்ட், ஹெவன்லி மேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் தன்னைத்தான் நிதானித்து அறிந்தால் அவன் நியாயந்திருக்கப்படான். இன்றைக்கு நம்மை குறித்து நாம் நிதானித்து அறிய வேண்டும். நாம் பிறரை குறித்தெல்லாம் அறிய முயற்சி பண்ணுகிறோம். ஆனால் முதலாவது கர்த்தரையும் அடுத்ததாக நம்மையும் நாம் நிதானித்து அறிய வேண்டும். நம்முடைய பலம் எது, நம்முடைய பலவீனம் எது, நாம் எதிலே பலவான்களாக இருக்கிறோம், எதிலே நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்லியிருக்கிறது. ஒருவன் தன்னைத்தான் நிதானித்து அறிந்தால் அவன் நியாயந்திருக்கப்படான். மண்ணான சரீரத்திலே இருக்கிற நாம் வானவருடைய சாயலை அணிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சாயலை அணிந்து கொள்ள வேண்டும். அதற்கு உணர்வு தேவை. இந்த மண்ணான சரீரத்தை பக்குவமாய் பத்திரமாய் வைப்பதற்கு உணவு தேவை. ஆகையினால் உணர்வும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். நம் ஒவ்வொருவரிலும் இரு தன்மையுடைய நபர்கள் இருக்கிறார்கள். ஒன்று புறம்பான மனிதன், இன்னொன்று உள்ளான மனிதன். ஆனால் ஒரே ஒரு மனிதன் தான். உள்ளான மனிதனுக்கு உணர்வும் புறம்பான மனிதனுக்கு உணவும் தேவன் கொடுக்கின்றார், அருளுகின்றார், ஆசீர்வதிக்கின்றார். உள்ளான மனிதனை குறித்து முதலாவது நாம் சிந்திப்போம். ஆனால் எபேசியர் 3:15-19 நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு அந்த எபேசு சபை மக்களுக்காக பவுல் ஜெபிக்கிற விதமாவது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்கள் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து, அந்த உணர்ந்து என்பது அந்த உள்ளான மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தினுடைய உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கு ஊழியர்களிடத்திலே ஜனங்கள் எதற்காக ஜெபிக்க போகிறார்கள் என்றால், சரீர சுகத்திற்காக, தேவைகள் சந்திக்கப்பட, அழிந்து போகிற காரியங்களிலே ஆசீர்வாதங்கள் கிடைப்பதற்காக போகிறார்கள். ஆனால் இங்கு பவுல் ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் அன்பின் அகலும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று நீங்கள் உணர வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார். 2 கொரிந்தியர் 12:2-5 கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன்.
தன்னை குறித்து சொல்கிறார். அது பவுலுக்குள்ளாய் இருந்த உள்ளான மனுஷன். கிறிஸ்துவுக்கு உள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாதுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். உள்ளான மனிதனுக்குள்ளாக நடந்த காரியத்தை அந்த ஆவிக்குரிய ஒரு என்கவுண்டர் அவர் இங்கு விவரிக்கிறார். அவருக்குள்ளான மனிதன், அவன் அரபு தேசத்திலே கிறிஸ்து சந்தித்த பிறகு சில காலங்கள் அந்த அரபு தேசத்திலே அவர் ஜெபத்திற்காக ஒதுங்கியிருந்த பொழுது அவருடைய உள்ளான மனிதன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டதாக அவர் அறிவிக்கிறார். அதைத்தான் சொல்லுனா, அந்த மனிதன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பா இருந்தானோ எனக்கு தெரியாது, கர்த்தர்தான் அதை அறிவார் என்று சொல்கிறார். அது ஒரு அனுபவம், ஆவிக்குரிய அனுபவம். அந்த உணர்வு அடைந்த அந்த பவுல், கிறிஸ்துவுக்குள்ளான அந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டபடினாலே இத்தகைய மேன்மையான அனுபவத்தை குறித்து அவர் மேன்மை பாராட்டும்படிக்கு அவர் என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்துவ நிமித்த வரும் பாடுகளில் நான் பிரியப்படுகிறேன். அந்த பாடுகளிலே அவர் பரவசம் என்ற உணர்வை அடைகிறார். அந்த துன்பத்திலே அவர் இன்பம் என்ற உணர்வை அடைகிறார். கிறிஸ்து இயேசுவுக்காகத்தான் தண்டிக்கப்படுவதும் கண்டிக்கப்படுவதும் வாதிக்கப்படுவதும் உத்தரவுப்படுவதும் நல்லது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை அவர் தன் சரீரத்திலே சுமந்து திரிகிறவராக, எப்பொழுதும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படுகிறோம் என்ற நிலையிலே அவர் அந்த உணர்வை அவர் மகிழ்ச்சியாக வைத்திருந்தார். மட்டுமல்ல, ஏசாயா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல ஆண்டவர் புறம்பான மனுஷன் எப்படி இருக்கிறான், உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களை குறித்து ஒரு காரியத்தை சொல்கிறார். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படும் பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது என்று சொல்லி வருத்தத்தோடு சொல்கிறார். புறம்பான மனுஷன் பக்தியுள்ளவனாக தோன்றுகிறான், ஆனால் உள்ளான மனுஷன் வேஷதாரியாய் இருக்கிறான். உள்ளான மனுஷன் போலியாய் இருக்கிறான், புறம்பான மனுஷன் பக்தியுடையவனாக, துதிக்கிறவனாக, ஆராதனை செய்கிறவனாக, கர்த்தரை ஆராதிக்கிறவனாக, பலி செலுத்துகிறவனாக அவன் காணப்படுகிறான். கர்த்தர் அதை பார்த்துதான் சொல்கிறார். மத்திய 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல பரிசேயரை குறித்து கர்த்தர் சொல்கிறார், மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளாலும் சகல அசுத்தங்களினாலும் நிறைந்திருக்கும் என்று சொல்லி வெளித்தோற்றத்தில் புறம்பான மனுஷன் பக்தியாய் நடப்பதை குறித்து கர்த்தர் அவர் அக்கறையுடையவர் அல்ல. அதைத்தான் வேதம் சொல்கிறது. மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். சகையு அவன் பாவியான மனுஷன் என்று அந்த புறம்பான மனுஷனை எல்லாரும் குற்றப்படுத்தி கொண்டிருந்த பொழுது இயேசு சொன்னார், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்கிறார். உள்ளான மனிதனுக்குள்ளான நடைபெறுகிற இந்த டிரான்சிஷன் லீட்ஸ் டு டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் லீட்ஸ் டு டிரான்ஸ்பிகரேஷன். அங்கு மாற்றங்கள், உருமாற்றங்கள், மறுமாற்றங்களாகி அது மறுரூபமாகிறது. இந்த உணர்வு நமக்குள் இருக்க வேண்டும். நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு நித்திய வாழ்வு உண்டு என்ற நிச்சயம், அந்த உணர்வு எப்பொழுதும் நம்மை பரவசப்படுத்த வேண்டும், சந்தோஷப்படுத்த வேண்டும், மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டும். இதுக்கு அநேக கிறிஸ்தனுடைய வாழ்க்கையிலே இந்த உணர்வு இல்லாதபடினாலே அவருடைய முகம் செத்து போனதாய் காணப்படுகிறது. யாக்கோவின் முகம் செத்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய முகங்கள் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்களே. உள்ளான உணர்வு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அந்த உணர்வோடு நாம் வாழ்வோமானால், கிறிஸ்துவுக்குள்ளா இணைக்கப்பட்டு திராட்சை செடியாய் இயேசு கிறிஸ்துவா இணைக்கப்பட்ட கொடிகளாய் நாம் உணர்வோடு உயிரோடு இருப்போமானால்
நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம். இதை இயேசு கிறிஸ்து உறுதிப்படுத்துகிறார். மத்தேயு 15:9 மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார். ஏசாயாவில் சொல்லப்பட்டது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கு அஃபர்மேஷன் கொடுக்கிறார். அப்படி என்றால் உணர்விலே அவர்கள் தேவனோடு இணைக்கப்பட்டவர்களா இல்லை, ஆனால் வெளிப்புற தோற்றங்களிலே அவர்கள் தங்களை பக்தியுள்ளவராய் காண்பித்துக் கொள்கிறார்கள். உள்ளான மனுஷனுக்கு உணர்வும் புறம்பான மனுஷனுக்கு உணவும் கர்த்தர் தருகின்றார், அருளுகின்றார். 23:26 குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை நீ சுத்தமாக்கும்படி அவையின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. அவர்கள் சுத்திகரிப்பிலே தங்களை பரிசுத்தவான்களாக காட்டிக்கொள்வதிலே, பக்தியுள்ளவர்களாய் காட்டிக்கொள்வதில் அதிக பிரயாசம் எடுத்தார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறாய், ஆனால் முதலாவது நீ செய்ய வேண்டியது உன் உட்புறத்தை சுத்தமாக்கு. உன் உணர்வுகளிலே உண்மை இருக்க வேண்டும். உன் உணர்வுகள் பரிசுத்த உணர்வுகளாய், நீதியுள்ள உணர்வுகளாய், கீழ்ப்படுகிற உணர்வுகளாய், மனம் திரும்புகிற உணர்வுகளாய், அவைகள் எப்பொழுதும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற உணர்வுகளாய் இருக்க வேண்டும். உள்ளான மனிதன் உணர்வடையும் பொழுதுதான் இது நடக்கும். சங்கீதம் 53:2 விதமாய் சொல்கிறது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண் நோக்கினார். அவருக்கு பயந்தவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு காரியத்தை கர்த்தர் தேடுகிறார். என்னை தேடுகிற உணர்வு உள்ள மனிதன் யார் என்று சொல்லி, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண் நோக்கினார். சங்கீதம் 53:3 அவள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ரோமர் 3:11-12 அந்தப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இங்கு தேவன் நமக்கு உணர்வை கொடுக்கிறார். என்ன உணர்வு? மனம் திரும்புகிற உணர்வு, மகிழ்ச்சியான உணர்வு, சந்தோஷமான உணர்வு, விசுவாசத்தை பற்றி கொள்கிற உணர்வு, நீதியின் மார்க்கத்தை விட்டுவிடாதிருக்கிற உணர்வு. இந்த உணர்விலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் இவைகள் கடவுள் கர்த்தரிடம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. உணர்வற்றவன் பிணமானவன் என்று சொல்கிறோம். பிரேதத்தை தொடும் பொழுது அதற்கு உணர்வு இருக்காது, ஆனால் உயிருள்ளவனுக்கு உணர்வு இருக்கும். கிறிஸ்து சொன்னார், நான் ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன், கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அந்த ஜீவன் என்ற உணர்வு நமக்கு தேவனோடு சேர்கிற, அவரை பிரதிபலிக்கிற, அவரை பிரசங்கிக்கிற, அவரை வாழ்ந்து காட்டுகிற வாழ்க்கை நமக்கு தருகிறது. ஆகினால் இந்த உணர்வை நாம் இழந்து விடக்கூடாது. அதற்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ரோமர் 1:21 உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் காரியம் என்ன? இருதயம் உணர்வோடு இருக்க வேண்டும். குஷ்டரோகம் வந்தவர்களுக்கு அவருடைய தோல் எல்லாம் உணர்வற்று போய்விடும். இன்னும் சொல்ல போனால் சர்க்கரை வியாதி வந்தவர்கள் அதிகமான அளவுக்கு பாதிக்கப்படுவார்கள். அவருடைய கால்களிலே கூட எந்த வழியும் தோன்றாது. அது உணர்வற்ற ஒரு நிலை. இதை போலத்தான் பாவம், அநீதி, அக்கிரமம் மனிதனுக்குள் வரும் பொழுது கர்த்தர் அருளின அந்த உணர்வு மழுங்கப்படுகிறது, மறக்கடிக்கப்படுகிறது, மறைந்து போகிறது. உணர்வுள்ளவனை அவர் தேடுகிறார். ஏனென்றால் அந்த உணர்வை அவர் தான் கொடுத்தார். நம்ம ஏற்கனவே ஆதியாகமத்திலே 1ஆம் அதிகாரத்தில் படித்தோம். அவர் பசி உணர்வு கொடுத்திருக்கிறார், பாச உணர்வு கொடுத்திருக்கிறார், பால் உணர்வு கொடுத்திருக்கிறார். இவைகள் எல்லாம் நம்மை ஆசீர்வதிக்கும்படியா உணர்வை கொடுத்திருக்கிறார். இன்னும் அநேக உணர்வுகளை சொல்ல முடியும். இவைகள் தலையானவைகள் என்று பார்க்கிறோம். there is none who understands என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உணர்வு என்பது புரிந்து கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், அங்கீகரித்தல், இசைந்திருத்தல், இணங்கி இருத்தலை குறிக்கிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்கள் திறக்கப்பட்டன, அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து உணர்ந்து அத்தி இலைகளை தைத்து அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார். ஆதாமும் ஏவாளும் நிர்வாணிகள் என்று உணர்ந்தார்கள், அறிந்தார்கள். ஏன்?
பாவம் செய்த பொழுது அவர்களுக்கு பாவ உணர்வு வந்துவிட்டது. பரிசுத்தமாய் அவர்கள் இருந்த பொழுது தாங்கள் நிர்வாணிகள் என்று அவர்கள் உணரவில்லை. ஆனால் பாவ உணர்வு வந்தவுடனே பரிசுத்த உணர்வு மறைந்தது. அவர்களுக்குள் வெட்கம் வந்தது, குற்ற உணர்வு வந்தது, பாவம் அவர்களை மூடிக்கொண்டது. ஆகினால் அவர்கள் கணவன் மனைவியாக இருந்தாலும் அவர்கள் வெட்கப்பட்டு அத்தி இலைகளை தைத்து அரைக்கச்சைகளை உண்டு பண்ணி அதை உடுத்தினார்கள். ஆண்டவரோ ஒரு பலியை செலுத்தி அவளுக்கு தோளுடைய உண்டு பண்ணி அதை உடுத்தி அனுப்பினார். இன்றைக்கு நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய நிர்வாணம் காணப்படாதபடி அவர் நீதியின் சால்வை நமக்கு உடுத்தியார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் உணர்வுள்ளவர்களாய் கர்த்தரை பின்பற்றுகிறோம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சமாரியாவில் கொடிய பஞ்சம் இருந்தது. சீரிய ராஜா அந்த சமாரியா பட்டணத்தை முற்றுகை போட்ட பொழுது ஜனங்கள் உள்ளே நகரத்திலே இருந்தவர்கள் பசியினாலும் பட்டினியினாலும் மிக துன்பப்பட்ட வேளையிலே கர்த்தர் மிகப்பெரிய சேனைகளின் ரதத்தின் குதிரைகளின் சத்தத்தை தொனிக்கப்படின பொழுது அந்த சீரிய படையினர் ஓடி போனார்கள். அங்கு உணவு இருந்தது, தங்கம், வெள்ளி, பொன், இன்னும் கொள்ளையிட்டு வந்த பொருள்கள் எல்லாம் இருந்தன. அவர்கள் குஷ்டரோகிகள் போய் அதை பார்த்து சாப்பிட்டு எல்லாவற்றையும் ஒழித்து வைத்து பின்பு அவர்கள் சொல்கிற காரியம் என்னவென்றால், அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி உணர்வடைந்தார்கள். என்ன உணர்வு? நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாய் இருந்தால், பொழுது விடிய மட்டும் நாம் மௌனமாய் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உணர்வடைந்தவர்களாய் புறப்பட்டு போனார்கள். இங்கு சமுதாயத்தால் தள்ளப்பட்டவர்கள் நல்ல உணர்வை அடைந்தார்கள். அது தேவன் கொடுத்த உணர்வை அவர்கள் பெற்றுக்கொண்டபடினாலே யாம்பற்ற இன்பம் பெருக வையம் என்றபடி அவர்கள் தாங்கள் புசித்து குடித்து திருப்தியான பின்பு அவைகளை தங்களை புறந்தள்ளின, தங்களை ஒதுக்கின, தங்களை சபித்து தீட்டு என்று சொல்லி தூஷித்த அந்த நபர்கள் திருப்தியாக வேண்டும், சாப்பிட வேண்டும் என்று சொல்லி கர்த்தரின் உணர்வை அவர்கள் பெற்றுக்கொண்டு இந்த நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் பொழுதுடைய மட்டும் காத்திருக்க கூடாது என்று சொல்லி போனார்கள். லூக்கா 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இளைய குமாரன் அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அவன் உணர்வடைந்த போது அவன் சொல்கிறான், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன் என்று சொல்லி புறப்பட்டு அவன் எழுந்து தன் தகப்பனிடத்திலே வந்தான் என்று பார்க்கிறோம். இளைய குமாரன் உணர்வடையாத வரைக்கும் அவன் பாவத்தில் நிலைத்திருந்தான். ஆனால் அவன் பசி உணர்வு வந்த பொழுது அவன் மனம் திரும்புகிற உணர்வை பெற்றுக்கொண்டான். தன் தகப்பனிடத்துக்கு திரும்பி போனால் அவர் ஏற்றுக்கொள்வார் என்று விசுவாசத்தை பெற்றுக்கொண்டான், நம்பிக்கையை பெற்றுக்கொண்டான். அதை போல பத்சேபாளிடத்தில் பாவம் செய்த தாவீதை நாத்தான் கடிந்து கொண்ட பொழுது உணர்த்தின போது தாவீது உணர்வடைந்தான். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். சங்கீதம் 51 தெளிவாக அவனுடைய தாவீதின் உணர்வை குறித்து தெளிவாய் சொல்லியிருக்கிறது. அது கர்த்தரால் அருளப்பட்ட உணர்வு, பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்ட உணர்வு. அவன் பாவ உணர்வை தூக்கி எறிந்து மனம் திரும்புகிற உணர்வினாலே தன்னை மகிழ்ச்சி என்ற உணர்வுக்குள்ளாய் கொண்டு வந்தான். அவன் சொன்னான், நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். இந்த உணர்வுகளுக்காக அவன் ஏங்கினான். அப்பொழுதுதான் நாத்தான் சொல்கிறார் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்திலும் பூலோகத்திலும் சந்தோஷம் என்ற உணர்வு உண்டாகிறது, மகிழ்ச்சி என்ற உணர்வு உண்டாகிறது, களிகூறுதல் என்ற உணர்வு உண்டாகிறது. அதை அவன் வேண்டினான், அது அவனுக்கு கொடுக்கப்பட்டது. யோனா பிரசங்கத்தாலே நினிவே பட்டினத்தார் உணர்வடைந்தார்கள். அவர்கள் மனம் திரும்பினார்கள். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். பாருங்கள், தேவன் அவருடைய உணர்வை அவர்கள் ஏற்றுக்கொண்ட பொழுது அவர்கள் மனம் திரும்பி பொல்லாத கிரியைகளை விட்டு அவர்கள் ஓய்ந்திருந்தார்கள். கர்த்தர் அவர்கள் மேல் வைத்திருந்த அந்த ஆக்கினையை பின்பு தள்ளி போட்டார் என்று பார்க்கிறோம். ஏசாயா 11:1-2 வசனங்கள்ல ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இயேசு கிறிஸ்துவின் மேல் அவர் தங்கியிருந்ததை நாசரேத்திலே
ஏசாயாவின் புஸ்தகம் கொடுக்கப்பட்ட பொழுது இந்த வசனத்தை தான் அவர் வாசிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? உணர்வை அருளும் ஆவியானவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உணர்வை கொடுக்கிறார். வழி இதுவே, இதிலே நட என்று சொல்கிற சத்தம் நமக்கு ஒரு எச்சரிப்பின் உணர்வை தருகிறது. மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது மனம் திரும்புகிற உணர்வு, கீழ்ப்படுகிற ஒரு உணர்வு, விசுவாசிக்கிற ஒரு உணர்வை நமக்கு கொண்டு வருகிறது. சங்கீதம் 94:8 உணர்வற்றவர்களை பார்த்து சங்கீதக்காரன் உரைக்கிறார், ஜனத்தில் மிருக குணம் உள்ளவர்களே உணர்வடையுங்கள். கர்த்தரிடத்திலே அவருடைய சத்தத்தை கேட்டு உணர்வடைந்து மனம் திரும்புகிறவர்களுக்கு மகிழ்ச்சி காத்திருக்கிறது. இரண்டாவதாக, உள்ளான மனிதனுக்குரிய உணர்வை நாம் கர்த்தர் தருகிறார் என்று பார்த்தோம். இரண்டாவதாக, இந்த புறம்பான மனிதன் சுகமாய் வாழும்படி உணவு தருகிறார். ஆதியாகமம் 2:16-17 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். எதை புசிக்க வேண்டும், எதை புசிக்க கூடாது என்று சொல்லி நம் பிள்ளைகளுக்கு கற்றுத்தருகிறோம். இனிப்புகளை, இன்னுமாக தவறான செமிக்க இயலாத வருத்த உணவுகளை எல்லாம் புசிக்க கூடாது என்று நாம் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்கிறோம். நாமும் அவ்விதமாக வாழ்கிறோம். உணவு உண்பதிலே எவைகளை புசிக்க வேண்டும், எவைகளை புசிக்க கூடாது என்பதை குறித்து கர்த்தர் மிகப்பெரிய ஒரு அட்டவணையை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு டயட்டீஷியன்லாம் வந்துட்டாங்க. அவர்கள் சொல்கிறார்கள், இதை புசியுங்கள், இதை புசியாதிருங்கள். வீகன்ஸ் என்கிறார்கள். கறி இறைச்சி புசிக்காமல் வெறும் காய்கறியே புசிக்கிற ஒரு காலத்தை இன்றைக்கு மையப்படுத்தி பேசிக்கொண்டு நமக்கு அவசியம் தேவை. அவைகள் காய்கறிகளில் அதிகமாக கிடைப்பதில்லை. எனவே ஆண்டவர் எவைகளை புசிக்க வேண்டும், எவைகளை புசிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார். லேவியராகமம் 11:3-30 கிட்டத்தட்ட 30 வசனங்கள் புசிக்க வேண்டியவைகள் புசிக்க கூடாது குறித்து சொல்கிறார். அவைகளை நான் மிக சுருக்கமாக சொல்கிறேன். கர்த்தர் மோசே ஆரோன் வாயிலாக இஸ்ரவேலிடம் உரைத்தது. அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கானான் தேசத்துக்கு கொண்டு வருகிற வழியிலே கர்த்தர் அநேக பிரமாணங்களை, கட்டளைகளை, நியமங்களை கொடுக்கிறார். அதிலே உணவை குறித்த கட்டளைகளையும் அவரிடத்திலே கொடுக்கிறார். அது அவர்களுக்கு மற்ற புறையின மக்களைப் போல கண்டதை வெந்ததை தின்று விதி வந்தால் சாவம் என்கிறதை போல கண்டதை தின்று இந்த பூமியிலே இருக்கக்கூடாது என்ற அந்த புறையின மக்களின் உணவு காரியங்களிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாதபடி அவள் பிரிந்து வாழ வேண்டும் என்பதை சொல்லும்படியாக கர்த்தர் சொன்னார். மிருகங்களில் விரிகுளம்புள்ளதாய் இருந்து குழம்புகள் 2ஆக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதுமானவை எல்லாம் நீங்கள் புசிக்கலாம். இன்னும் சொல்ல போனால் வேதத்தில் என்ன சொல்றீங்க, நீங்கள் புசிக்கத்தக்க விலங்குகள் ஆவன என்று சொல்ற. முதலாவது மாடு, இரண்டாவது செம்மறி ஆடு, மூன்றாவது தான் வெள்ளாடு என்று வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மாடு புனித பொருளாக இந்திய தேசத்திலே வரையறுக்கப்படுகிறது. இன்றைக்கு மாட்டை கொண்டு போகிறவர்களை கொலை செய்கிற காலமா இருக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, நீங்கள் புசிக்கத்தக்க விலங்குகள் ஆவன என்ற வரிசையில் முதலாவது வருவது மாடு, இரண்டாவது செம்மறி ஆடு, மூன்றாவது வெள்ளாடு. இதிலே அசை போடுவது குழம்புகள் பிரிந்து 2ஆக இருக்கிறவைகளை நீங்கள் புசிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அசை போட்டும் விரி குழம்பற்றவைகள் சில உண்டு. அவைகள் ஒட்டகங்கள், குளிமுசல்கள். இவைகள் அசை போடும், ஆனால் குழம்பு விரிந்திருக்கிறதாக இதை புசிக்க கூடாது. விரி குழம்பு இருக்கும், ஆனால் அசை போடாது. பன்றி, அது விரி குழம்பு இருக்கிறது, ஆனால் அசை போடாது. அதை புசிக்க கூடாது என்று வேதம் வரையறுக்கிறது. மட்டுமல்ல, கடல்களும் ஆறுகளும் ஆகிய தண்ணீர்களிலே சிறகும் செதிலும் உள்ளவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் புசிக்கலாம். சிறகும் செதிலும் இல்லாதவைகள் யாவையும் உங்களுக்கு அருவருப்பாய் இருக்கட்டும். இன்றைக்கு மீன்களிலே செதில்கள் இல்லாத மீன்கள் இருக்கிறது. அவைகளை இன்றைக்கு கொரியா, ஜப்பான், சைனா போன்ற இடங்களில் அதிகமாய் புசிக்கிறார்கள். இன்றைக்கு நாமும் கூட புசிக்க தொடங்கி இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிற காரியம், சிறகுகள் இருக்க வேண்டும், செதில்கள் இருக்க வேண்டும், அவைகளை நீங்கள் புசியுங்கள். பறவைகளை நீங்கள் புசியாமல் அருவருக்க வேண்டியவைகள் யாவன, கழுகு, கருடன், கடலூர் அஞ்சி, பருந்து, சகலவித வல்லூறு, சகலவித காகங்கள், தீக்குருவி, கூகை, செம்புகம், சகலவித டேகை, ஆந்தை, நீர்க்காகம், கோட்டான், நாரை, கூழக்கடா, குருகு, கொக்கு, சகலவித ராஜாளி, புழுக்கொத்தி,
வௌவால், பறக்கிறவைகளில் 4 காலால் நடமாடுகிற ஊரும் பிராணிகள் யாவும் உங்களுக்கு அருவருப்பாக இருக்கட்டும். பறக்கிறவைகள் 4 காலில் நடமாடுகிற புசிக்கத்தக்கவைகள் யாதெனில் வெட்டுக்கிளி, சோலையாம் கிளி ஜாதி, அர்குல் என்னும் கிளி ஜாதி, ஆகாபு என்னும் கிளி ஜாதி. வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் யோவான்ஸ்நானுக்கு ஆகாரமாய் இருந்தது என்பதை இந்த பகுதியை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம். 4 காலால் நடக்கிற சகல ஜீவன்களிலும் தங்கள் உள்ளங்கால்களை ஊன்றி நடக்கிற யாவும் உங்களுக்கு அசுத்தமாய் இருப்பதாக. தரையில் ஊறுகிற பிராணிகளில் உங்களுக்கு அசுத்தமானவைகள் எவைகளில் பெரிச்சாளி, எலி, சகலவிதமான ஆமை, உடும்பு, அழுங்கு, ஓணான், பள்ளி, பச்சோந்தி ஆகியவைகளை. யோசித்து பாருங்கள், எவைகளை புசிக்க வேண்டும், எவைகளை புசிக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இவைகள் ஏன் நமக்கு சொன்னார் என்றால், நாம் இந்த பூமியிலே நன்கு சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் வாழ வேண்டும், அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக. புறம்பான மனுஷனுக்குரிய ஆசீர்வாதங்கள் அவைகள். மேற்கண்ட உணவுகளை புற இன மக்கள் புசித்தார்கள். ஆனால் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டு வந்த இஸ்ரவேலர்கள் உணவு உண்பதிலே முறைப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இன்றைக்கு நாம் என்ன வாசிக்கிறோம்? 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களிலே, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளை இடுவார்கள். இன்றைக்கு மாംச உணவு புசிக்கக்கூடாது, அது பாவம் என்று சொல்லி ஜைனர்கள் சொல்லுகிறார்கள், புத்த மதத்தினர் சொல்லுகிறார்கள். அவர்கள் புலால் மறுக்கிறார்கள். ஆனால் அவர்களை குறித்து வேதம் இங்கு என்ன சொல்லியிருக்கிறது? விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாயிருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் அது ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். ஆகையினால் தேவன் நமக்கு சொன்னவைகளை மறுதலிக்கும்படி அநேகர் வெளியே இருந்து வருகிறவர்கள், அவர்கள் பொய்யர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இதை நாம் பேதுருடைய அனுபவத்திலே பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களுடைய 10ஆம் அதிகாரம் 9 முதல் 16 வசனங்களில், யோப்பா பட்டணத்திலே பவுல் தங்கியிருந்த பொழுது மதியம் 12 மணிக்கு, அது 6ஆம் மணி வேலை என்று சொல்லப்பட்டிருக்கு, மதியம் 12 மணிக்கு ஜெபம் பண்ணும்படி அவன் மேல் வீட்டிலே ஏறி யோப்பா பட்டணத்துல தோல் பதனிடுகிறவன் ஆகிய சீமோன் வீட்டில் அவன் தங்கியிருந்து அந்த 12 மணிக்கு அவன் மதிய வெயிலிலே அவன் மேல் வீட்டில் ஏறி செபிக்கும்படி அவன் மிகுந்த பசியோடு அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது அவனுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. வானத்திலிருந்து ஒரு துப்பட்டி இறங்குகிறது. அந்த துப்பட்டியிலே பூமியில் உள்ள சகலவிதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாக அவன் காண்கிறான். அல்லாமலும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாகிறது, பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்ற ஒரு சத்தம் உண்டாகிறது. பசி வேளையிலே இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிற சோதனைக்காரன் கல்லுகளை அப்பமாக்கும்படி சொல்லும், அப்பொழுது நீ பசி ஆறலாம் என்று சொன்னது போல அங்கு சாத்தான் சொன்னான். இங்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், இவைகளை நீ அடித்து புசி என்று சொன்ன பொழுது அதற்கு பேதுரு, அப்படி அல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுமாயிருக்கிற யாதொன்றை நான் ஒரு காலம் புசித்தது இல்லை என்றான். ஏற்கனவே அவன் யூதனாய் இருந்தபடியினாலே லேவியார் அகமத்தினை வாசிக்க கேட்ட அந்த அட்டவணைப்படி அவன் எவைகளை புசிக்க வேண்டும், எவைகளை புசிக்க கூடாது என்ற நிலையிலே வாழ்ந்த பொழுது இப்பொழுதோ மாறுபட்ட ஒரு தரிசனம். அந்த தரிசனம் நீ அடித்து புசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது என்ன அந்த சப்தம் திரும்ப தொலைக்கிறது? தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரம் 3ஆம் தரம் சத்தம் உண்டான பின்பு அந்த கூடு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த தரிசனம் எதற்கு கொடுக்கப்பட்டது என்றால், கொர்நேலியு 100க்கு அதிபதி, அவன் ரோமாபுரி சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவன், ரோமர்களின் படைத்தலைவன். அவனோடு அநேகர் யூதர் அல்லாதவர்கள் எல்லாம் அவன் வீட்டிலே கூடியிருந்து பேதுருடைய வரை காத்திருக்கிறார்கள். அவன் நியாயப்பிரமாணத்தின்படி அவன் யூத மார்க்கத்தில் அமைந்தவன், ஆனால் கிறிஸ்து இயேசுவை அறியாமல் இருந்தவன். இப்பொழுது பேதுருவை ஆண்டவர் அங்கு அனுப்பி கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்க, சிலுவை புண்ணியங்களை அறிவிக்க, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கிடைக்கிற பாவ மன்னிப்பாகிய மீட்பை குறித்து அறிவிக்க, பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக மட்டுமே இருக்கிறது என்று அறிவிக்க இங்கு அனுப்புகிறார். யூதர்கள் நடுவிலே ஊழியம் செய்த பேதுரு புற இன மக்கள் நடுவிலே ஊழியம் செய்ய அனுப்பப்படும் பொழுது இந்த தரிசனம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஊரும் பிராணிகள் எல்லாம் அருவருப்பானவைகள், இவைகள் நடுவிலே நீ போய்
ஜீவ வார்த்தையை, ஜீவ அப்பத்தை பகிர்ந்து கொடு என்று சொல்லுகிறார். அந்த காட்சி சொல்லப்படுகிறது. இப்படி இருக்க உணவினால் நாம் பிறருக்கு இடர் உண்டாக்காதிருப்போமாக என்று 1 கொரிந்தியர் 8:8 சொல்கிறார். பவுல் சொல்கிறார். விக்கிரகங்களுக்கு படைத்த மாம்சத்தை புசிக்கலாமா என்ற ஒரு கேள்வி கொரிந்து சபை மக்களுக்கு வந்த பொழுது, போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது என்று எண்ணத்தினால், எனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதனால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. அதனால் புசிக்கிறவன் புசியாதவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக, புசியாதிருக்கிறவன் புசிக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக என்கிறார். அப்படி என்றால் மாம்சம் புசிக்கிறவர்கள், காய்கறிகளை புசிக்கிறவர்களை பரிகசிக்க கூடாது, நீங்கள் பலவீனர்கள் என்று. அதே வேளையிலே காய்கறி புசிக்கிறவர்கள் மாம்சம் புசிக்கிறவர்களை பார்த்து நீங்கள் காட்டு முராண்டிகள் என்று சொல்லி கடிந்து கொள்ளவும் கூடாது. அதைத்தான் இங்கு பவுல் சொல்கிறார். புசிப்பதனால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதனால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. 1 கொரிந்தியர் 8:13 ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றென்றைக்கு மாம்சம் புசியாதிருப்பேன். இன்றைக்கு மாம்சம் புசியாத அநேக மக்கள், மார்க்கத்தார் இருக்கிறார்கள். பிராமணர்கள், ஜைனர்கள், புத்த மதத்தை சேர்ந்தவர்கள், இன்னும் அநேக ஜனங்கள் மாம்சத்தை புசிப்பதை பாவம் என்று எண்ணுகிறார்கள். இவர்கள் நடுவில் நாம் ஊழியம் செய்ய செல்லும் பொழுது நாம் ஒருவேளை மாம்சம் புசிக்கிறவர்களா இருப்போமானால் அவர்களை எவ்விதமாக நற்செய்தி கொண்டு வர முடியும்? அதைத்தான் ஒருவர் சொன்னார். இளையகுமாரன் வீட்டுக்கு வந்தபோது கொளுத்த கன்றை அடித்தான் தகப்பன் என்று சொன்னார். அந்த காரியத்தை அவர் எவ்விதமாய் சொன்னார் என்றால், இளையகுமாரன் தன் வீட்டுக்கு திரும்பின பொழுது அவன் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஒரு பெரிய விருந்தை கொளுத்த விருந்தை அவன் உண்டு பண்ணினான் என்று சொல்லி அந்த கொளுத்த கன்று அடிக்கப்பட்டதை அவர் சொல்லாதபடிக்கு கொளுத்த விருந்து என்று சொல்லி முடித்தார். இது தவறா என்றால் இல்லை. காரணம், ஏற்ற வேளையிலே சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டிலே வைக்கப்பட்ட பொற்பளங்களுக்கு சமானம். இங்கு மாட்டை வைத்து பிரச்சனை உண்டு பண்ணி நற்செய்தியை அழித்து விடுவது சரியா, அல்லது அதை கொளுத்த விருந்து என்று சொல்லி நாம் கடந்து போவது சரியா என்றால், கொளுத்த விருந்து என்று சொல்லி அதை கேட்கிற புலால் உணவு புசிக்காதவர்களை இடரடைய செய்யாதபடிக்கு நற்செய்தியை நாம் அறிவிப்பதுதான் அவசியம். அதைத்தான் அங்கு பார்க்கிறோம். போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்னென்றைக்கு மாம்சம் புசியாதிருப்பேன் என்கிறார். இன்றைக்கு சில காரியங்கள் உங்களிடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் வீட்டிலே வளர்க்கிற நாய்களை சாப்பிடுகிற நாடுகள் உண்டு. இந்தியாவிலே சில மாநிலங்கள் உண்டு. சித்தேரி என்ற இடத்திலே நான் 2 வருடங்கள் தருமபுரி மாவட்டம் அரூர் என்ற ஒரு வனித்தளத்தின் மேலே மலையிலே இருந்த ஒரு மலையாளி கவுண்டர் என்ற ட்ரைபல்ஸ் மலைவாழ் மக்கள் நடுவிலே ஊழியம் செய்வதற்கு நானும் என் மனைவியும் 2 வருடங்கள் சென்றிருந்தோம். அப்பொழுது அங்கு சில நாய்கள் ஓடிக்கொண்டதென நாகாலாந்திலிருந்து சில சகோதரர்கள் ஊழியத்துக்காக வந்திருந்தார்கள். அடுத்த நாள் ஒரு நாய் காணவில்லை. அப்பொழுது அவர்கள் போன பின்புதான் தெரிந்தது அந்த நாயை அவர்கள் பிடித்து சாப்பிட்டு இருந்திருக்கிறார்கள். நாய் உண்கிற நாடுகள் சீனாவில் குறிப்பாக குவாங்டாங் என்ற மாகாணங்களிலே அதிகமாக நாய்க்கறி திருவிழா நடைபெறுகிறது. அதை சாப்பிடுவர்கள் அநேகம். வியட்நாம், தென்கொரியா, இந்தோனேஷியா, கம்போடியா, லாவோஸ், இந்தியாவில் குறிப்பாக நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களில் நாய்களை சாப்பிடுகிறார்கள். இன்றைக்கு இவர்கள் நடுவே நாம் போய் ஊழியத்திற்கு போகும் பொழுது ஒருவேளை இது எவ்விதமாய் நம்ம சமாளிக்க போறோம் என்பதுதான் கேள்வி. இங்கு ஊழியம் முக்கியமா, மனிதர்கள் முக்கியமா, நாய்க்கறியை குறித்து விவாதம் எழுப்பது முக்கியமா என்றால் கிறிஸ்துவை அறிவிப்பதற்காக விவாதத்தை நாம் விட்டுவிட வேண்டும். அதுபோல பன்றி இறைச்சி சீனாவிலும் ஐரோப்பிய நாடுகள் அனைத்து நாடுகளிலும் அமெரிக்காவிலும் பிரேசிலிலும் பன்றிக்கறி அவர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக இருக்கிறது. நாம் போய் இந்த நாடுகளிலே அவர்களை பகைக்கப் போகிறோமா, அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க ஒருவேளை அனுப்பப்படுவோமானால் எவ்விதமாய் ஊழியம் செய்ய போகிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். கரப்பான் பூச்சி சாப்பிடுகள் உண்டு, வண்டுகள் சாப்பிடுகள் உண்டு, புழுக்களை வறுத்து சாப்பிடுகள் உண்டு. சீனா, தாய்லாந்து, வியட்நாம் இந்நாடுகளில் நாம் இயேசுவை அறிவிக்க செல்லும் பொழுது இப்படிப்பட்ட சாப்பாடுகளை சாப்பிடுவதை நாம் குற்றப்படுத்த போகிறோமா, குறை சொல்ல போகிறோமா, கடிந்து கொள்ள போகிறோமா, அல்லது கிறிஸ்துவை அறிவித்து அவர்களை நாம் நல்வழிப்படுத்த போகிறோமா என்பது கேள்வி. இந்த உணவு பழக்க வழக்கங்களை நாம் அங்கு போய் கண்டிப்பது சரியா, அல்லது கிறிஸ்துவை அறிவிப்பது முறையா? இன்றைக்கு பல இடங்களில் பலவிதமான கலாச்சாரங்கள், பாரம்பரியங்கள், பண்பாடுகள் இருக்கிறது. அவைகளெல்லாம் கை வைக்காதபடி நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்ற நிலையிலே கிறிஸ்துவாகிய நிறைவை நாம் அறிவிக்கும் பொழுது அங்கு குறைவு நீக்கப்படும், நிறைவு உண்டாகும்.
ஒரு இருளை நீக்க வேண்டும் என்றால் ஒளியை ஏற்ற வேண்டும். இயேசு சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அவன் எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது என்று அவனுக்குள்ளாய் இருக்கிற ஆவியானவர் திருவுளம் பற்றுவார். ஆகினால் வெளிப்படையான இந்த காரியங்களிலே நாம் விவாதத்தை எழுப்பி ஜனங்களை கிறிஸ்துவண்டை வராதபடிக்கு விரட்டி விடக்கூடாது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வேதம் என்ன சொல்லி இருக்குது? அவருடைய தேவன் அவர்களுடைய வயிறு என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்ற காரியம் என்ன? சிலர் கிளட்டன்ஸ் என்பார்கள், பெருந்தீனிக்காரர்கள், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று தீர்த்துகளை நாம் வாசிக்கிறோம். எப்பொழுதும் வயிறை குறித்தே சிந்திக்கிறவர்கள், எப்பொழுதும் சாப்பாட்டை குறித்தே சண்டை போடுகிறவர்கள். இந்த சில இடங்கள்ல விசேஷ வீடுகள்ல பிரியாணி போட்டு கொண்டு வரும் பொழுது நமக்கு சில நேரங்கள்ல பீஸ் இல்லாம சில எலும்பு துண்டு விழலாம், பீஸ் குறைச்சு விழலாம். நாம் இதனாலே ஆத்திரமடைய அவசியம் இல்லை. காரணம், வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும் தேவன் இரண்டையும் அழிய பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயினால் நம்முடைய தேவன் நம்முடைய வயிறா இருக்குமானால் நாம் சண்டையிடுவோம். ஆனால் என்ன யோசிக்க வேண்டும்? ஒருவேளை எனக்கு கொலஸ்ட்ரால் வரக்கூடாது என்று கர்த்தர் எப்படித்தான் செய்கிறாரோ என்று சொல்லி நாம் அதிலே நிறைவு கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. பொதுவாக கத்தியை சாப்பாட்டுல தான் வைப்போம். ஆனா இங்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையை கத்தியிலே வை, உன் தொண்டையிலே கத்தியை வை என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் நீ கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல் உனக்கு அவசியம், சுய கட்டுப்பாடு அவசியம். என்று சாப்பாட்டுல உப்பு கூடிவிட்டாலோ, சாப்பாட்டுல ஒரு தலைமுடி கிடந்தாலோ நாம் மாத்திரம் அடைவோமானால் நாம் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் சீர்திருத்தப்பட வேண்டும் என்று பொருள். வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், நான் பட்டினியாய் இருக்கவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்று பவுல் சொல்கிறார். ஆயினால் போஜனத்திற்காக நாம் வாழவில்லை, நமக்கு போஜனம் தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்குது. அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? அது சாப்பாட்டை மையமாக வைத்தல்ல. தேவனுடைய ராஜ்யத்திலே சாப்பாடு கொடுக்கப்படுகிறது, ஆனால் முதன்மை அது அல்ல. அது இறை உணர்வு, அது அன்பான உணர்வு, மகிழ்ச்சியான உறவு, பரிசுத்த உணர்வு. உணர்வுக்கு பின் இந்த உணவு வருகிறது. உணவுக்காக உணர்வை இழந்து விடக்கூடாது. உணர்வை காத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் உணவு தருகிறார், ஆனால் உணவுக்காக நல் உணர்வை நாம் இழந்து விடக்கூடாது. லூக்கா 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல, மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு நீங்கள் பரிசேயர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவியலுக்கும் சிநேகிதன் என்கிறீர்கள். குறை சொல்லுகிற பிள்ளைகள் எப்பொழுதும் குறை சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். இங்கு இயேசு கிறிஸ்து போஜன பிரியன் என்றார்கள். இயேசு கிறிஸ்து பெத்தானியாவுக்கு போகும்பொழுது அங்கு மார்த்தா மரியாள் வீட்டிற்கு போவால் அங்கு போஜனம் கொடுக்கப்படும். அங்குதான் பரிசேயனான சீமோன் வீட்டிலே அவர் விருந்திலே இருந்தார். எருசலேமிலே மார்க்கு வீட்டில மேல் மாடியில அவர் திருவிருந்தை செய்தார் என்று பார்க்கிறோம். இவைகளெல்லாம் என்ன பார்க்கிறோம்? மத்தேயு வீட்டுல அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் பந்தி இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆகினால் அவருக்கு பேர் போஜன பிரியன். பொதுவாக யூதரபிகள் உபவாசம் இருப்பதிலும் தங்கள் முகத்தை வாடி வைத்துக் கொள்வதிலும் தாங்கள் பட்டினியாய் இருந்து உணவை தள்ளிவிடுவதை பெருமையாய் பக்தியாய் காட்டிக் கொள்வதும் அவர்கள் அக்கறையா இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார், நீங்கள் உபவாசம் செய்யும் பொழுது, உபவாசம் இருக்கும் பொழுது முகவாடலா இராதேயுங்கள், உங்கள் தலைக்கு எண்ணெய் பூசுங்கள், முகத்தை நன்கு வைத்துக் கொள்ளுங்கள், வாடலா இராதீர்கள். நீங்கள் உண்ணாமல் இருக்கிறீர்கள், உணவை ஒதுக்குகிறீர்கள் என்பதை வெளி பிரகாரம் மக்களுக்கு காட்ட அவசியம் இல்லை. நீ உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அதை பூட்டிக் கொண்டு அங்கு போய் தனித்து ஜெபம் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படின்றா என்ன? உபவாசம் இருப்பது ஒரு பக்தியின் வேஷமாய் மாறிவிடக்கூடாது. உபவாசம் என்பது யாருக்காக? அது தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய ஆத்துமாவையும் சரீரத்தையும் ஒடுக்கி தாழ்த்துவதற்காக. ஆனால் ஆண்டவர் உண்மையான உபவாசம் என்ன என்று சொல்கிறார்? பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதுதானே எனக்கு உகந்த உபவாசம் என்கிறார். உன் சகோதரனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருப்பதல்லவா எனக்கு உகந்த உபவாசம் என்கிறார். வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுப்பதல்லவா எனக்கு உகந்த உபவாசம் என்கிறார். கட்டப்பட்டவர்களுக்கும்
நுகத்தடியால் மாட்டி சிக்கி தவிக்கிறவர்கள் விடுதலை செய்வதல்லவா, நுகத்தடியை உடைப்பதல்லவா எனக்கு உகந்த உபவாசம் என்கிறார். ஆகையினால் இன்றைக்கு வள்ளலார் என்பவர் உணவை ஜனங்களுக்கு, பசித்தோருக்கு உணவை தருகிறார். பாரதியும் சொன்னார், மனிதனுக்கு உணவில் என்றால் ஜெகத்தினை அழித்துடுவோம் என்றார். ஆனால் அந்த அளவிற்கு நாம் போக அவசியம் இல்லை. தேவன் நீதிமானை பசியினால் வருந்த விடார். நீதிமான் அப்பத்துக்காக இறந்து திரிவதில்லை. காரணம், அவரே ஜீவ அப்பமாய் இருக்கிறவர். ஒருபோதும் பசியினால் வருந்த விடார் என்று நாம் பார்க்கிறோம். இங்கு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் 19ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உணவை குறித்து தெளிவாக பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இஸ்ரவேலரை ஆண்டவர் வழிநடத்தும் போது வானத்தின் மன்னாவினால் அவர்களை போஷித்தார். என்னாகும் 11:31 அவர்கள் கறி சாப்பிட ஆசைப்பட்டார்கள். அப்பொழுது கடல் காற்றை கர்த்தர் அனுப்பினார். அப்பொழுது கடல் காற்று வனாந்தரங்களிலும் காடுகளிலும் மலைகளிலும் இருந்த காடைகளை அடித்து கொண்டு வந்து அவர்கள் பாளையம் இருந்த இடத்திலே 2 முழம் உயரத்திற்கு குவித்து விட்டது என்று பார்க்கிறோம். அவர்கள் அதை புசித்தார்கள். ஆனால் அதை ரத்தத்தோடு புசித்தபடினாலே கர்த்தருடைய வாதை அவர்கள் மேல் வந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மட்டுமல்ல, யாத்திரா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான நலமான தேசத்திலே உன்னை சேர்க்கும்படி நான் இறங்கினேன் என்கிறார். அப்படி என்றால் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். அங்கு பால் இருக்கும், தேன் இருக்கும். யாத்திராமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பஸ்கா பண்டிகையில அவர்கள் எகிப்தை விட்டு புறப்படும் பொழுது கர்த்தர் சொன்னார், புளிப்பில்லாத அப்பத்தை நீங்கள் புசிக்க வேண்டும், சுடப்பட்ட ஒரு வயது ஆட்டு இறைச்சியை நீங்கள் புசிக்க வேண்டும், கசப்பான கீரையோடு புசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இவைகள் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. அந்த அப்பம் இயேசு கிறிஸ்துடைய சரீரத்துக்கு அடையாளம். அந்த சிந்தப்பட்ட ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு அடையாளம் என்று பார்க்கிறோம். அதுதான் பஸ்கா என்று சொல்லப்பட்டிருக்கு. பஸ்கா அன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார். நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவப்பம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை நாம் பின்பு பார்ப்போம். ஆசாபின் சங்கீதம் 81ஆம் சங்கீதத்துல 16ஆம் வசனத்துல உச்சிதமான கோதுமையினால் போஷித்து கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதுபோல மத்தேயு 14ஆம் அதிகாரம், மார்க் 6ஆம் அதிகாரம், லூக்கா 9ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரம் 4 சுவிசேஷங்கள் சொல்லப்பட்ட ஒரு அற்புதத்தை பார்த்தோமானால் அது 2 மீன் 5 அப்பத்தை தேவன், புருஷர்கள் 5000 பேர் என்றால் பெண்கள் எவ்வளவு, குழந்தைகள் எவ்வளவு, கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு அதிகமான நபர்களை அவர் போஷித்தார். அந்த 2 மீன் 5 அப்பத்தை கொண்டு போஷித்தார் என்று பார்க்கிறோம். இந்த 4 அதிகாரங்களிலும் விடப்படாமல் எழுதப்பட்ட ஒரு அற்புதம் இந்த உணவு கொடுத்த அற்புதம். யோவான் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல இயேசு தன்னை தேடி வந்த ஜனங்களிடத்துல சொல்கிறார், நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காக நீங்கள் கிரியை நடப்பியுங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். யோவான் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல ஜீவ அப்பம் நானே, 51ஆம் வசனம், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். 55ஆம் வசனம், என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. அடுத்த வசனம், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். இன்றைக்கு ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில அந்த பிரெட்டையும் அந்த ஒயினையும் அவர்கள் நிஜமான மாம்சமாக நிஜமான ரத்தமாக கருதி கொள்ள வேண்டும் என்று சொல்லி தவறான ஒரு காரியத்தை சொல்கிறார். அந்த பிரெட் பேக்கரியில வாங்கப்பட்டது, நாம் தயாரித்ததா இருக்கலாம். அந்த ஒயின் அது பிழியப்பட்டது, கடையில் வாங்கியிருக்கலாம், நாம் பிழிந்திருக்கலாம், ஆயத்தப்படுத்திருக்கலாம். அவைகள் அப்படியே தான் இருக்கின்றன. ஆனால் அவைகள் கிறிஸ்துவின் சரீரத்திற்கும் கிறிஸ்துவின் சிந்தன ரத்தத்துக்கும் அவைகள் அடையாளமாய் இருக்கின்றனவே ஒழிய அவைகள் மாம்சமாகவும் ரத்தமாகவும் மாறிவிடுவது இல்லை என்பதை நாம் அறிய வேண்டும். யோவான் 6ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்துல ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான் என்று கர்த்தர் சொன்னார். சோதனைக்காரன் இயேசு கிறிஸ்துவை அந்த வனாந்தரத்திலே சோதித்த பொழுது அவருக்கு மிகுந்த 40 நாள்
உபவாசம் இருந்து பிதாவோடு அவர் பேசி முடித்த பின்பு மிகுந்த பசி உண்டாயிற்று. அப்பொழுது அவன் அந்த பசி வந்தால் 10 பறக்கும் என்பார்கள். அந்த நேரத்திலே சாத்தான் சோதனைக்காரன் வந்து சொல்கிறான், நீர் இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும். பாருங்கள், யோசித்து பாருங்கள். பசியா இருக்கிற பொழுது பார்ப்பதெல்லாம் அது குணமாக தோன்றும். அதே போல அந்த கல்லுகள் எல்லாம் அப்பமாக அவன் தோன்ற செய்திருப்பான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கு நாம் உள்ளான மனிதன் தேவனுடைய வார்த்தையினால் பிழைக்கிறான். புறம்பான மனிதன் தேவன் அருளுகிற உணவினால் பிழைக்கிறான். இவைகள் இரண்டுமே நமக்கு அவசியம். உணர்வும் அவசியம், உணவும் அவசியம். உன்னதப்பட்ட 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உணவு என்பது அது மகிழ்ச்சியை கொண்டு வருகிற ஒரு காரியம், ஐக்கியத்தை உறுதிப்படுத்துகிற காரியம். ஆகினால் வீட்டிலே விருந்தாளிகள் வரும் பொழுது நாம் உற்சாகமாய் உபசரிக்கவும் விருந்தோம்பலை நிறைவேற்றவும் வேண்டும். தமிழருடைய மிகச்சிறந்த பண்பாடு விருந்தோம்புதல், ஹாஸ்பிட்டாலிட்டி என்பார்கள். ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் எ கிரேட்டஸ்ட் ஆட்டிடியூட் ஆஃப் எ கிறிஸ்டியன் லீடர். மிகப்பெரிய கிறிஸ்தவ தலைவருக்குரிய தகுதிகளில் முதன்மையான தகுதியில் இதுவும் ஒன்று, விருந்தோம்புதல். அதைத்தான் இயேசு சொன்னார், நான் பசியாயிருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள், நான் தாகமாயிருந்தேன், தாகம் தீர்த்தீர்கள் என்கிறார். அதற்கு பரிசு பரலோகத்திலே நித்திய வாழ்வு. இங்கு நான் பார்க்கிறோம், விருந்து சாலைக்கு என்னை அழைத்து கொண்டு போனார் என்று அந்த சுனேமியால் தன்னுடைய காதலனை பார்த்து, மெய்ப்பனை பார்த்து, சாலமனை பார்த்து சொல்கிறார், என்மேல் பறந்த கொடி நேசமே. விருந்து சந்தோஷத்துக்கு என்று செய்யப்படும். இன்றைக்கு விருந்து நம்ம வீட்டிலே நடைபெறுகிறதா? விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு என்பார்கள். அது என்னவென்றால், விருந்தாளிகள் வந்து 2 நாளிலே போய்விட வேண்டும், 3ஆம் நாள் மேக்சிமம், இல்லையென்றால் அவர்கள் பெரிய பாரமாகி விடுவார்கள். அதை குறித்து சொல்லப்பட்ட காரியம். ஆனால் உபசரிப்பதிலே நாம் உத்தமமாய் இருக்க வேண்டும். மிகவும் கடின உஷ்ணமான வேலையிலே 3 பேர் பகலின் உஷ்ணமான வேலையிலே ஆபிரகாமிடத்துக்கு வருகிறார்கள். அவன் உடனே வேலைக்காரனிடத்திலே ஒரு வெள்ளாட்டி குட்டியை பிடித்து சமைக்கவும், சாராள் இடத்திலே மெல்லிய மாவை எடுத்து அப்பம் சுடவும் கட்டளை பிறப்பிக்கிறான். அது வருகிறது, அவர்கள் புசிக்கிறார்கள். அப்பொழுதுதான் அங்கு தீர்க்கதரிசனமாக கர்த்தர் சொல்கிறார், உற்பவ காலத்திலிடத்திலே நான் சாராளிடத்தில் வருவேன், அவள் ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்கிறார். காரியம் என்ன? இந்த உபசரிப்பு ரொம்ப அவசியம். மரியாள் மார்த்தாள் வீட்டிலே ஆண்டவர் அங்கு போய், அவர் எருசலேமுக்கு வந்தாலும் பெத்தானியா ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி போய் கிராமத்திலே அவர் தங்குகிறார் என்றால் அங்கு உண்மையான உபசரிப்பு இருந்தது. மரியாளும் மார்த்தாளும் லாசரும் அந்த 12 பேரையும் ஏற்றுக்கொண்டு, இயேசுவையும் சேர்த்தால் 13 பேரையும் ஏற்றுக்கொண்டு உபசரித்தார். இன்னும் எத்தனை பேர் வந்தார் என்று தெரியாது. ஆயினால் ஆவிக்குரிய தன்மை உபசரிப்பு. உற்சாகமாய் உங்களுடைய அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய யோவானிடத்திலே தேவதூதன் உரைத்த ஒரு காரியம், நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்திய வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். உள்ளான மனிதன் உணர்வடைந்து பரிசுத்தமடைந்து விசுவாசத்தில் பெருகி நீதி மார்க்கத்தில் நிலைத்து அவன் நித்திய வாழ்வை பெறுகிறான். அது உணவினாலே பெறுகிற ஆசீர்வாதம். இதற்குரிய உணர்வை கர்த்தர் தருகிறார். நம்மோடு அவர் பேசுகிறார், நமக்குள் அவர் இருக்கிறார், நமக்குள் உணர்வை தருகிறார். தரிசனம், சொப்பனம், திருவசனம், அவருடைய பிரசன்னம், வழிநடத்துதல், சூழ்நிலைகள், இவையின் வழியாக இந்த உணர்வை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அது கர்த்தரால் அருளப்படுகிற உணர்வு. அது நமக்கு கர்த்தரோடு உறவை ஏற்படுத்துகிறது. இந்த நித்திய வாழ்வை சுதந்திரிக்கும் மாம்சமான உடலுக்கு தேவையான உணவை கர்த்தர் தருகிறார். நீதிமானை பசினால் தேவன் வருந்த விடாமல் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார். அது மட்டுமல்ல, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் விதமாக சொல்கிறது, போதும் என்கிற மனதுடனே கூட தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் போதும் என்று இருக்க கடவோம். And having food and clothing with these we shall be content. இன்றைக்கு திருப்தியா நாம் இருக்க வேண்டுமானால் கர்த்தர் அருளுகிற உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை அசட்டை பண்ணக்கூடாது. பரிசுத்த ஆவியானால் நமக்கு கொடுக்கப்படுகிற உணர்வு. 2வது, தேவன் நமக்கு கொடுக்கிற உணவை மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு புசிப்போம். அன்றைக்கு 14 நாட்கள் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரத்தையும் காணாமல் ரோமாபுரியை நோக்கிய அந்த கப்பற் பயணத்துல மிகப்பெரிய சேதத்தை கண்டு இருந்த அந்த
பவுல் சொல்கிறான், நாம் இப்பொழுது புசிப்போம் என்கிறான். அவர்கள் கர்த்தரிடத்தில் உணர்வை பெற்றுக்கொண்டார்கள், அவர் புசித்தார்கள். இன்றைக்கு நாம் நல்ல உணர்வையும் நல்ல உணவையும் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு மகிமையாக வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இத்துடன் வேத பாடம் நிறைவேற்றது.